பாலு மகேந்திரா சார். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையா இருக்கும். ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிக்கிறேன். பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இடையில துஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர் கிட்ட வேலை செஞ்ச பிறகு, சார் உங்க அசிஸ்டன்ட் யாராவது எனக்கு அனுப்புங்கன்னா அவர் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சங்கர் மலையாளத்துல எல்லாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்ல படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. நீ அவரை போய் பாரு. இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த படம் விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால எப்பவுமே இந்த டைரக்டர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவா நான் அப்ப நினைச்சுட்டு இருந்தேன் ஸ்ரீதர். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையா இருக்கும். அதுல கற்பனையே எனக்கு தெரிஞ்சு கற்பனையா இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனா என்ன அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள் ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனா அவர்கிட்ட இருந்தவர் அவருடைய பாதிப்பே இல்லாம எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனா நடைமுறையில வாழ்கின்ற மனிதரை பார்க்கிற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்ப விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது இந்த படத்தை பார்த்த உடனே நீங்க வெற்றி அசிஸ்டண்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா 15 வருஷமா அவர்கிட்ட நீங்க இருந்திருக்கிறீங்க. நல்ல அந்த காலங்கள்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியா இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் அப்போ. ஆனா அந்த காலத்துல நான் எனக்கு அப்படி எனக்கு ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே என்னன்னா, அவரை பத்தி அப்புறம் சொல்றேன். ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. நான் சங்கரை பத்தி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில துஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர் கிட்ட வேலை செஞ்ச பிறகு, நாங்க 2 பேரும் வேளாங்கண்ணியில மீட் பண்ணுவோம். சார் உங்க அசிஸ்டன்ட் யாராவது எனக்கு அனுப்புங்கன்னா அவர் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நான் சங்கர் ஒரு மலையாளத்துல எல்லாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்ல படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு இல்லை சார், நான் இப்போ போகல,
நான் இன்னும் கற்றுக்கிறேன், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டரா போறாரு. அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியா நீங்க சினிமாக்குள்ள வந்துட்டீங்க, அதை தக்க வச்சுக்கிறது. நீ நடிக்கிறீன்னா உன்னை ஒப்படைச்சிட்ட, நீ டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்ட, சரண்டர் ஆயிடும். அங்க வந்து நான் வந்து லலித்துடைய புள்ள அப்படின்லாம் நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்ற. உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலா ஒரு கிரியேட், இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர் அது ஓகே, நீ பண்ணுனா பண்ணலாம். இப்படி அந்த டெடிக்கேஷன் டிசிப்ளின் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்துல, ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்குலாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும், ஏன்னா அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைம்ல. புரியுதா? லலித் சார் அவர் சொன்னார், அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்ப சுப்பிரமணியன் ஃபோன் பண்ணி சொல்றார், சேசி சார், நீங்க எங்கிட்ட எப்படி பிசினஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லலித்தை நினைச்சுக்கங்க. இதே வார்த்தை சொன்னீங்க சார், கரெக்டா? நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்க நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்ப ஆரம்பிச்ச அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லாரும் படத்தை பத்தி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டவே, என்னை கூப்பிடலேன்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களே பார்க்கறதில்லை. நான் சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சாரும் உங்க பாட்டியும் 2 பேரும் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் பிறக்கல. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? அந்த பாட்டி அந்த டைனிங் டேபிள்ல தான் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. போனோம் கீழே எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது, அது பிறகு பண்ணீங்க. சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ள இருக்காரு. நான் அதை ஒரு வாரத்துல நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா? அது இதுல கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார், என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார், அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த பண விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்டா பாத்ரூம்ல போய் தாப்பப்பட்டுக்கிறாரு. உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாசத்துக்கு அவ்வளவு வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன அது சொல்ல மாட்டாரா? சொன்னா அம்பு வந்துடும்ல. அதனால பாத்ரூம்ல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இதுக்குள்ள அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்காரு. குடும்பத்திலையும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.